ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் வந்திருக்கோம் மெமரிஸ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாய் கூட தான் விளையாட போகிறோம். இங்கே பாரு, கீழே பாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப புதுசாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்து இருந்த வீடு. சரியா, வாங்க ஃபஸ்ட்டு. கோல் எத்துனோம் என்ன இந்த கறி அந்த கறி கடிக்கிறான். எந்த ஊருக்காரன்? ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிறந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட பிறந்த ஹோம் டூர், என்னோட சொந்த ஹோம் டூர். ஓகே, இனிமேல் நம்ம இங்கே தான் ட்ராவல் பண்ணுவோம் அடிக்கடி. ஓகே, இந்த சைடு காட்டுங்க. இதான் நம்மளோட நுழைவு வாயில். இதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் சொல்லலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் தான். ஆமாம், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கனகாமரம், மல்லி, முல்லை. நாங்கள் நைட் டைம்ல எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியல. இது ஃபுல்லாவே பூச்செடிங்க தான். ஆமாம், இந்த நீட்டுக்கும் ஃபுல்லாக பூச்செடிங்க இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் இது கொய்யாக்கா மரம் காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கொய்யாக்கா காய்க்கும் வயசுல, நிறைய கொய்யாக்கா காய்க்கும். விட்டு டொம்மு அடிக்க தோணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. அப்போ உள்ளே வாங்க போகலாம். இதுலதான் எங்க அம்மா அந்த வெள்ளை கலர் பூ வச்சிருந்தாங்க. இதுலதான் வெள்ளை கலர் பூ. இது வந்து மாங்காய் மரம். ஃபுல்லாவே உள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா, அதுதான் என்ட்ரன்ஸ். அதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா வெறும் செடிங்களே இருக்குது. ஆமா, இது முருங்கை மரம். ஐயோ, இதுல அம்மா இதுல ஒரு 500 முருங்கை வச்சு காய்க்கும். ஐயோ, இதுல வா. ஸோ அப்படியே அங்கே இருந்து இங்கே வந்தீங்கன்னா இதுதான் வந்து மாட்டு கோமியம் ரெஸ்ட் ரூம். மாட்டோட கோமிக்கம் இல்ல, கோமியம். போவேன் ஊருக்கு. எங்க அம்மா ஒரு கோமியம் எதுன்னதுக்கா. இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ இது இப்போதான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க போல. அப்போல்லாம் அது கிடையாது போல. ஸோ இப்போதான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. உனக்கு வாழைப்பழம் வாங்கி வந்திருப்பேன் தங்கம். எனக்கு தெரியாது தங்கம். பார்த்தீங்களா, நிற்கிறாங்க கவி அம்மா, இவங்க தான். சரியா, சாரி. ஸோ கவி கூட இருக்கிற குட்டீஸுங்க எல்லாமே இந்த குட்டீஸுங்க தான். ஆமா காய்ஸ், இதுதான் நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த வீடு. இதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசன்ட் டேஸா இவங்க நம்ம வீட்டுல எங்க அம்மாக்கு அவங்க அண்ணா பொண்ணு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. எங்க அம்மாக்கு இவரு வந்ததுல இருந்து எங்க அம்மா ஆல்வேஸ் பிஸியா இருக்கிறாங்க. போன் பண்ணா கூட எடுக்கிறது இல்ல. என்னம்மா ஏதோ கேக்குது? பேரா நம்ம தான் பேர் வைக்கணும். பாப்பாவா? ஐயோ, பாப்பாவாம் பேரு. பாப்பா சல்ல பாப்பா. போன வாட்டி அதோட இந்த வாட்டி கொஞ்சம் வளர்ந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. போன வாட்டி ரொம்ப கண்ணா இருந்துச்சு. ஆமா, போன வாட்டி அந்த ரொம்ப கண்ணு குட்டியா இருந்துச்சு. இப்போ இந்த வாட்டி நல்லா வளர்ந்துருக்கு. வா நைனா, நிறைய கொசு முக்கிது பெருமா. இது மேல பாவம். இங்க பாத்தீங்கன்னா இது அடுப்பு. இது வந்து மண்ணடுப்பு மூடி வச்சிருக்காங்க எங்க அம்மா. மண்ணடுப்பு என்னதான் இருடா, இது மண்ணடுப்பு. என்னதான் உங்க வீட்டுல கேஸ் எது இருந்தாலுமே சரி, அவங்க இதுலதான் சமைப்பாங்க. தெரியுதா? உள்ள மண்ணடுப்பு. சோ மழை பெய்யுதுங்கிறதுனால எல்லாத்தையும் எங்க அம்மா இது அந்த பருப்பு எடுக்கிற சட்டி, கீரை குழம்பு, புளிச்ச கீரை எல்லாம் இது பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், நான் இதுலயே வந்து சாப்பிட்டுருவாங்க. இத்திரி அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். இங்கே உட்காருவாங்க இத்திரி. இங்க நானே, எங்க அண்ணன், என் தம்பி எல்லாருமே. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபுல் வரண்டா. இந்த இடத்துலதான் வந்து எல்லாரும் உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கனகாமரம் செடி ஜாஸ்தி இருக்குமா, தலையை கட்டேன். இந்த கனகாமரம் பூச்செடி எங்க வீட்டுல தானா எங்க பார்த்தாலும் முளைஞ்சிருக்கும். அது இங்க பாருங்க. எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தாலும் இருக்கும் அந்த செடி. நான் சொன்னேன் ஜாதில இருந்து வர வரைக்கும் ஃபுல்லாவே வெறும் பூச்செடிங்க மட்டும் தான் இருக்கும். அதிகபட்சம் ஜாதி மல்லி எல்லாம் இருக்கும். உள்ள போயிடலாமா? இது இவங்க எல்லாம் கட்டிட்டியா? காமிச்சிட்டேன். விருந்தாளி இவங்க எல்லாம் எங்க வீட்டு விருந்தாளி கிடையாது, வாரிசுங்க. இவங்க தான் இந்த வீட்டு வாரிசு. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் விருந்தாளி, நம்ம தான் விருந்தாளி. சரியா, அதான் வாரிசுங்க விருந்தாளி. பாருங்க, இவர் இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறாரு. எங்க அண்ணன் வந்தா போதும் புத்தி. நானே சுரேஷன் பாக்கலான்னு பார்த்தா நம்ம போய் ஒருவர் போல. இதுதான் என்ட்ரன்ஸ். ஆமா, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் நான் உட்காந்து இருப்பேன். சரி, இந்த இடத்துல எங்க அம்மா உட்காந்துவாங்க, நான் கீழே உட்காந்துக்குவேன். எனக்கு தலை வருவாங்க. அப்போ அவ்வளோ சின்ன பிள்ளையா இருந்தேன் நான். இப்போ பழைய பிள்ளையா வளர்ந்துட்டேன். இந்த ஃபிஷ் டேங்க் தான் வந்து வாயுக்கு அம்மா கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்துச்சு பாரு. அந்த ஃபிஷ் டேங்க் தான். உள்ள கல்லுலாம் இருக்குது, கல்லுக்குது, மேட்டுக்குது. உள்ள வந்தது பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன திண்ணை மாதிரி இருக்கு. அதுல வந்து அம்மா பாத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து உட்டு, நம்ம வீட்டுல இருக்கிற உட்டே வச்சு செஞ்சது. அப்பளந்தே இருக்கும், ரொம்ப வருஷமா இருக்குது. எவ்வளவு பாத்தீங்களா? இதெல்லாம் அவனுங்க அழுகு துணி. இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கைஸ்.
இது வந்து ஆக்சுவலி நான் சென்னையில் இருக்கும்போது வச்சிருந்தது. நான் வரும்போது மழையில் நனைஞ்சு போயிடுச்சு. இது உள்ள ஷூஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் வந்து இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். ஸோ இங்க போன மாடம் தெரியுமா? எத்தனை பேர் வீட்டுல இந்த மாதிரி மாடம் லைட் தெரியும்? அம்மா லைட் அம்மா அதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்கவே மாட்டேங்குது வீடுங்க. இப்பெல்லாம் அழுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி இது என்னன்னு தெரியுதா பாருங்க கைஸ். இது ஒருத்தவங்க வீட்டு மாடம். அப்ப அந்த காலத்துலலாம் வந்து நம்ம வீட்டுக்கு சைடுல இந்த மாதிரி 2 மாடம் வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? டெய்லி விளக்கேத்தி அண்ணன் உள்ள வரணும்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி திருப்பாங்க. ஐத்திரி கைஸ் இங்க பாருங்க, இது இங்கெல்லாம் வந்து குச்சி சரி வச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் வந்து இது பாருங்க, இதெல்லாம் வந்து மாவு அந்த களி கிண்டுவாங்கல்ல அந்த கரண்டி. அப்பல இருந்தே எங்க வீட்டுல இருக்கு பாருங்க. எவ்வளவு தொடப்பம் போறீங்க. அம்மாவே உரிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் காசு குத்துலாம் வாங்கவே மாட்டாங்க. அம்மா வீடு பாத்தீங்கன்னா இந்த வீடு என்ன வீடுப்பா? ஓட்டு வீடு. ஓட்டு அந்த காலத்துல கட்டுன அப்படியே உள்ள வீடு. இன்னும் இது புதுசா இருக்கு. உள்ளலாம் போய் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுவா இருக்கும். இது வந்து நம்மள வாட்ச் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேல இருக்கு நம்ம வீட்டுல இது சிவப்பு கலர்ல இருக்கும், அம்மா வீட்டுல கிரீன் கலர் இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு முஸ்லீம் என்னப்பா அது பேர் மசூதி அங்க போயிருந்தோம்ல. சோ அங்க இருந்து எடுத்தது. சரி, இப்ப இது உள்ள என்ட்ரன்ஸ். இதுதான் எங்களோட மாடம். சின்ன வயசுல இது எனக்கு எட்ட கேட்டது கைஸ். இப்படிதான் இருப்பேன், எக்கி எடுப்பேன் சின்ன வயசுல. இப்ப பாருங்க எனக்கே பத்துது. சின்ன வயசுல பத்தாது. இங்க இந்த இது மேல கிரைண்டர் ஒண்ணு இருக்கும், இந்த இடத்துல கிரைண்டர் மேல ஏறுவேன். இந்த பாப்பா வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்க வீட்டுக்கு. ஏன்னா எங்க அண்ணா வந்து எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது உண்டியல். அடிக்கடி இந்த பிள்ளைய குளிக்கணும் போய் எங்க அண்ணன் ஃபுல்லா மட்டை ஆயிடுவாரு. நல்லா இருக்கும்போது போட்டு வைப்பான், கொஞ்சம் காசு இருந்தோடனே போய் ட்ரு ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஆளு. அப்புறம் அந்த பாப்பா ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. இந்த டிவி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி ஐபோன் ஆப்பிள் டிவி எங்க அம்மாவோட டிவி கலாய்க்கிற மாமா. இந்த மாதிரி ஒரு மாடல் எங்கேயுமே பார்க்க முடியாது. தேடி பார்த்தா கூட நீங்க ஆன்லைன்ல கூட வாங்க முடியாது. ஐயா இது அம்மா டிவி, கலைஞர் டிவி. அம்மா டிவி கொடுத்தாங்க. அம்மா டிவி மட்டும் தான் பாப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா இந்த ஒரு மாடம் எவ்வளவு அழகா வச்சிருந்தது. எங்க அம்மா வர வர அழகா வச்சிருக்கோம். எனக்கே பொறாமையா இருக்கும். வீடு அவ்வளவு சுத்தமா வச்சுப்பாங்க. நான் பெருக்குனா திருப்பி தொடப்பத்தோட பெருக்கி நான் பெருக்குன பின்னாடியே உனக்கும் அந்த நிலைமைதான் எனக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு கிழவர் தொங்கிட்டு இருப்பாரு. அந்த கிழவன் கீழே விழுந்ததுதான் நேரம். அந்த கிழவன் காணவே போயிட்டாப்புல. எங்க தாத்தா இருந்தாரு இந்த இடத்துல. அப்படியா? ஆமா, இன்னொரு எங்க பாட்டி இருந்துச்சுன்னா எங்க அம்மா நீ வீட்டுள்ளே இருந்திருக்காரு. மாமியார் ஆமா, எங்க வீட்டுக்கார கீழே தள்ளிட்டீங்களேன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையில இந்த ஐபோனை பாக்குறது எனக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. ஐயோ இங்க பாருங்க கையோ, இது இருக்குல்ல கையோ, இதெல்லாம் எனக்கு எட்டவே எட்டாது கையோ. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இது ஒரு ஹோம் டூர், என்னோட பிறந்த ஹோம் டூர் காட்டுறதுனால எனக்கு இதெல்லாம் எனக்கே ஞாபகம் வருது. இதெல்லாம் எட்டவே எட்டது. எங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலுமே 3 பேருக்கு பங்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் வைப்பாங்க. இங்க மாட்டுவாங்க. அதுவே எங்களுக்கு எட்டாது. அது சேர் போட்டு எடுக்க எங்கிட்ட சேரும் கிடையாது. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி உட்டுலாம் இப்ப கூட கிடையவே கிடையாது. இந்த மாதிரி உட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டைலு இதெல்லாம் வந்து இப்போ அந்த என்ன சொல்றதுன்னா அந்த எக்ஸிபிஷன் மாதிரி விற்கிறாங்கல்ல, அதுல இதெல்லாம் இப்போ 1000 கணக்குல போயின்னு இருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ குடிமா. ஐயோ உன் பாலை பத்தி எனக்கு தெரியும், உங்க ஊர் பாலை பத்தி எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி. இங்க பாருங்க கைஸ், இது ஃபுல்லாமே வந்து நாங்க வந்து மழை காலத்துல வந்து அடுப்பு இந்த அடுப்பு தானே, விறகு அடுப்பு தானே. அதனால அப்ப வந்து எங்க ஆயா வந்து இட்லி கடை வச்சிருந்தாங்க. இங்கதான் வச்சு இட்லி சுடுவாங்க. அப்ப என்ன பண்ணா விறகு எங்களுக்கு வெயில் காலத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு நல்ல விறகுலாம் எடுத்து மேல போட்டு வச்சிருவோம். அதுல ஒரு வகையான விறகு தான் இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நாளா இருக்குது இந்த விறகுலாம். ஏன்னா வெளியில இப்ப வரைக்கும் கேஸ் எல்லாம் வீட்டுல இருந்தாலுமே அம்மா மண் அடுப்புலதான் சமைப்பாங்க. ரொம்ப ரேர் தான். அதனால மட்டுமே தான் இவ்வளவு விறகு இருக்கு. ஆனா வெளில போனா நினைஞ்சிருங்கிற ஒரு ரீசனுக்காக எல்லாத்தையும் வீட்டு மனம் மேல தூக்கி போட்டிருக்காங்க. ஆமா, எங்க அம்மா ஒரு செல்ஃபு போடுன்னு பாக்குறோம், போடவே மாட்டேன்னு. எங்க அம்மா டீ குத்துக்குறாங்க கெஸ்ட்டுக்கு. இது டேஸ்ட் பாக்குறதுக்கு. ஓகே, எனக்கு வேண்டாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதான் எங்களோட கண்ணாடி. கிட்டத்தட்ட இது ரொம்ப நாளாவே இருக்கு இந்த கண்ணாடி. ஐபோன் எங்க ஐபோன் மிரர்ல தெரியுது. வாவ், என்ன கியூட்டி பை. ஆமா, தொலைக்காத கூட வச்சுங்க இருக்காங்க. ஐயோ சரி, எடுக்க முடியல, கட்டி வச்சிருக்காங்க. கம்முனு உடைச்சிராத. இல்லமா எடுக்க முடியலமா. இல்ல, ஆணிய வளைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா இந்த என்ன கலர் அது?
கண்டுபிடி நீ. அது என்ன ஒரு புடவை? அது பிங்க் கலர். பிங்க் கலர் புடவை தான் வந்து நம்ம அம்மா. பக்கத்துல உள்ளவங்க யாருமா? இது வந்து பிங்க் கலர் சாரி உள்ளதுதான் நம்ம கவி அம்மா. பக்கத்துல உள்ளவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டா. சோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல இது. யாருக்கிட்ட நானுமே பக்கத்துல ஜுக்குன்னு நிக்கிறேன். பாப்பாவை காட்ட சொல்றாங்க மம்மி. ஓகேவா? பாப்பா ஐயோ என்ன மாதிரியே இருக்குது அம்மா. இங்க ஒரு பாப்பா இருக்கிறாங்க எங்க வீட்டுல. என்னடா செவரு எல்லாம் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா இன்னும் ஒரு வருஷத்துல புது வீடு கட்டிடுவாங்க. ரொம்ப பழைய இது வீடு, ரொம்ப வருஷமா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த கதவுக்கு ஒரு பேரே இருக்கு. இப்ப இந்த சைடு ஃபுல்லாவே நம்ம பார்த்தாச்சா. சோ அப்படியே ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா அது நேர் ஆப்போசிட். அதுல சவுண்ட் மட்டும் வராத அளவுக்கு பாத்துக்கோ. சவுண்ட் வைக்க கூடாது மம்மி. ஆமா மம்மி, கொண்டா டிவி ஆஃப் பண்ணு. எங்க அம்மாவுக்கு சவுண்ட் வந்தா உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாது, அதனால வச்சிட்டாங்க. இது வந்து இந்த கதவு வாசக்கல் எப்படி இருக்கு பாருங்க. ஆமா காய்ஸ், இந்த கதவு வந்து இதெல்லாம் வந்து நாங்க எங்க வீட்டுல இருந்த மரம் அதெல்லாம் வெட்டி அவங்களா செஞ்சுக்கிட்டது. ஆசாரி வீட்டுக்கு வர வச்சு அந்த மாதிரிதான் அப்பெல்லாம் கதவு. இந்த மாதிரி தாள்லாம் அரிய வகை. இந்த மாதிரி தாப்பால்லாம் பார்க்கவே முடியாது. அதையும் தாண்டி இது வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி. என்னமா இங்க பாருங்க, இந்த மாதிரி தாப்பால்லாம் நீங்க பார்க்கவே முடியாது இப்போதைக்கு. இது இங்க பாருங்க, இந்த இது இரும்புலே இதெல்லாம் இப்ப பாக்குறதே ரொம்ப ரேரா இருக்குது. ரேர்ல கிடையாது. சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆமா வாவ், எங்க அம்மா பத்திய கொய்யா காய்ச்சுக்குது. நம்ம வரும்போது காய்ஸ் ஒரு 3 கொய்யாக்கா 30 ரூபாய்க்கு வாங்கணும். சுகர் நம்மளோட மல்லிகை சுகருக்கு கொய்யாக்கா சாப்பிடுவோம். அது எல்லாமே இங்க இருக்கு. என்ன பேச விட மாட்டாங்க காய்ஸ். அம்மா உமான்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறது கேக்குதா? பாத்தீங்கன்னா சமையலுக்கு என்னெல்லாம் தேவையோ சோ அதெல்லாமே மம்மி இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. எங்க அம்மா வந்து வத்தல்லாம் வறுத்து வச்சிருக்கு, அங்க மாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப நான் பாத்துட்டு திருடிக்குவேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எடுத்து கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, இதான் நிலக்கல்ல. அம்மா வந்து 20 நிமிஷம் அம்மா வந்து நீங்க எல்லாம் வந்து கடையில சூப்பர் மார்க்கெட்ல நம்ம நிலக்கல்ல வாங்குவோம்ல, அந்த சீனுக்கு இங்க இதுவே இல்லை, சேர்த்து எடுத்துக்கலாம். அது சீனே கிடையாது. எங்க அம்மா இது மலட்டு இது இதுவா இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்களா நம்மளோட இடம், கவியோட இடம்லாம் நம்ம போயிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க. சோ அந்த வீடியோல தான் மம்மி வந்து வேர்க்கல்ல போடுவாங்க இல்ல சாமி. ஆஹா, அத போட்டாங்கன்னா இன்னும் ஜாஸ்தியா இருக்கும், நிறைய வரும். இது அம்மாவே போயிட்டு இது பண்ணி அம்மா இது பண்ணிட்டியா? இது எல்லாமே இப்போ அம்மா அந்த நம்மளோட நிலத்துல போட்டு விளைஞ்சு எடுத்து வேர்க்கல்ல. இதுல வேர்க்கல்ல இருக்குது. இந்த வேர்க்கல்லைய காணான்னா இதுல எப்படியா இருந்தாலும் ஒரு 20 லிட்டர் வராதுமா? வரும். 20 லிட்டர் 25 லிட்டர் வரும். இத அடுத்த வாட்டி இந்த பீரியட் வர வரைக்கும், இந்த மலாட்டை வேர்க்கடலை சர்க்கிள் வர வரைக்கும் அதை காணாடி புண்ணாக்கு மாட்டுக்கு வச்சுக்குவாங்க. அது இது என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை வீட்டுக்கு எடுத்து வந்துடுவாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனா நான் அது அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் தாராளமா பண்ணுவேன். ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி அந்த எண்ணெய். சோ இந்த மாதிரி இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சாமான்ஸ் பிளஸ் வந்து குடி தண்ணி இதெல்லாமே மம்மி தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இங்கதான் நம்மளோட கிச்சன். இதுதான் நமக்கு. அம்மா கீழே உட்காந்தேதான் சமைச்சிருவாங்க. இப்ப கூட அம்மா என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறந்து காட்டு, காரக்குழம்பு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சட்டியில வச்சு இப்ப வந்து முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது டீ வச்சு கொடுத்தாங்க. டீ இப்ப நம்ம குடிச்சது. சோ இது மம்மி பண்ணிருக்காங்க. இதுதான் உள்ள வந்தோடனே முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய நமக்கு இடம் வெளியே இருக்கு. சோ அதுக்கு வந்து அப்புறம் வெளியே வரண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளோட ஹால். சோ ஹால்க்கு அடுத்து நம்ம இது கடைசியா பாக்கலாம். இது வந்து பின்னாடி தெருக்கு போறது. சோ ஹால் முடிச்சதையுமே நம்ம பெட்ரூம் போறோம். இன்னொரு கதவு இருக்கா? இந்த கதவு வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ். சோ இது வந்து ஹாலுக்கான இன்னொரு கதவு. ஆமா, இந்த கதவு பின்னாடியுமே எவ்வளவு இப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டைல் தாப்பால். இது ஏதோ வேற ஸ்டைலா இருக்கு. இப்படி போடுவாங்க. ஓகே ஓகே. அவங்க இதுல மாட்டிக்கும். வாங்க இதை கட்டாத. எங்க அம்மா என்னமோ பண்ணி வச்சதுன்னு பார்த்தா, இந்த இடத்துல இந்த சிம்மை போட்டு மேலத்தி கட்டுறி இந்த சிம்மை போட்டு எங்க அம்மா அந்த காசை ஒளிச்சு வச்சிருக்கு. அது அப்படியே யாருக்குமே தெரியாது பாருங்க, ஒளிச்சு வச்சிருக்கிற இது பாருங்க. சோ இது இங்க இருக்கிற ஒரு கதவு. இந்த சைடு வந்துடுறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் ஹால் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து பெட்ரூம் பார்க்க போறோம். ஓகேவா गाइस? ஆமா, இந்த சைடு ஃபர்ஸ்ட் வந்தோனே அதெல்லாம் வந்து எங்களோட முன்னோர்கள். இது எங்க பாட்டி. நம்ம வீட்டுல பாத்திருப்பீங்களா? சோ அவங்கதான் இவங்க. ஆமா. இன்னொரு விஷயம், இங்க ஒரு மெயினானது இருக்காங்க, ஃப்ரிட்ஜ். ஆனா இது ஃப்ரிட்ஜா இருக்குமா? ஃப்ரிட்ஜ் ஓடுது, ஆனா எங்க அம்மா யூஸ் பண்ண தெரியலன்ட்டு அப்படியே விட்டாங்க.
இரு நமக்கு பாப்போம். எந்த ஃப்ரிட்ஜ் வந்து பழம் காய்கறி வச்சு பாத்திருப்பீங்க. ஆனா இந்த வீட்டுல மட்டும்தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து யாரு நம்மளோட அண்ணன் சுரேஷ் அண்ணாவோட துணிமணி இருக்கும். சுரேஷ் அண்ணா யாருன்னு பாத்தீங்கன்னா கவியோட கூட பிறந்த அண்ணா. சோ அவங்களோட ட்ரெஸ் தான் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது. பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ். ஆனா மம்மி வந்து அதை யூஸ் பண்ணாமலே விட்டு இப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா. சோ தென் அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க. என்ன கவி அதெல்லாம் நீ வரைஞ்ச டிராயிங்கா? ஆமா, நான் சின்ன வயசுல வந்து கவி இருந்த வரையறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏடா சின்ன வயசுல வரைஞ்சிருந்தா இங்க இருந்து இம்மா வீட்டுலடா ஏந்து நின்னு வரைஞ்ச? அப்ப இல்ல கட்லு. ஓகே 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 கட்லு. இது வந்து கவி சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க இந்த செவுத்துல வரைஞ்ச டிராயிங். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்படியே இப்படி பாத்தீங்கன்னா இங்கேயும் அம்மா வீட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா முக்காவாசி இல்ல, ஆமா முக்காவாசி ஃபுல்லாவே மரம் தான். ஆமா. சோ இது மரத்தாலேயே செஞ்ச கட்டில். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களே தான் மரம் ஓனா எடுத்து அவங்களே ஆளை கூட்டு வந்து அவங்களே தான் கட்டில் செஞ்சுட்டாங்க. இதுலதான் 3 பேருமே தூங்குவோம். நாங்க கீழே வந்து துவைக்கிறாங்க. சாரி, வெள்ளிக்கிழமை எங்க அம்மா துவைப்பாங்க, கழுவி விடுவாங்க. அப்ப நான் மட்டும்தான் இது பண்ணிருப்பேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து மம்மியோட துணி இருக்கு. மம்மி வந்து துணியை மடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது பேர் என்ன அன்னக்கூடையா, அன்னக்கூடக்குள்ள எல்லாம் துணியை மடிச்சு மடிச்சு அப்படியே வச்சுப்பாங்க. சோ இங்க இருக்குது மம்மியோடது. ஏய் அப்போ டைம் என்னோட கம்மலை விட்டோம்ல, அது கம்மல் இப்ப எடுத்துட்டாங்க. அது எங்க இருக்குன்னு சொல்லி மம்மிட்ட கேளு எங்க இருக்குன்னு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு புதையல் பெட்டி இது. ஆமா. இது மேல எல்லாம் பாத்தீங்கன்னா கவி திங்கதை விட்டு பேசாத பாரு. நச்சுக்கு நச்சுக்குன்னு தின்னு உட்காந்து இருக்காத. இருக்கிற கொஞ்ச நேரம் கண்டென்ட் பேசலாம்ல. சரி ஓகே. இங்க பாருங்க, இது மேல ஃபுல்லா நாங்க புதுசா எங்க அம்மா அந்த இது பொங்கலுக்கு நாங்க வின் பண்ணுவோம், போயிட்டு பரிசு எல்லாம் வின் பண்ணுவோம். அப்ப வந்து வர பரிசு எல்லாம் இது மேல வச்சிருவாங்க. அப்புறம் சாமி கும்பிடுறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் மேலதான் இருக்கும் எப்பயுமே. எதுவுமே நம்ம சமைச்ச பொருள் எப்பவும் வந்து சாமி கும்பிடும் போது வைக்க மாட்டாங்க. சாமிக்குன்னு தனியா பாத்திரம் இருக்கும். சோ அந்த பாத்திரம் தான் மேல இருக்கிறது எல்லாமே. அது புதுசா எதனா ஒரு பாத்திரம் இருக்கு, பித்தளை பாத்திரம் அது இதுன்னு எது இருந்தாலும் மம்மி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே மூட்டை கட்டி மேல போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதை தான் நீங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து சுக்கங்காயின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காசு குத்தாதான். இதெல்லாம் இப்ப எங்க இது நிலத்துல வேலையும். இது இங்க வந்து ஒரு குட்டி செல்ஃப் இருக்கு. சோ அந்த செல்ஃப்ல பாத்தீங்கன்னா மம்மி துணியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து சீதனம். இங்க பாருங்க, ஜூஸ் மிக்ஸி ஜார் அரைக்கிறதுக்கு வச்சு பாத்துருப்பீங்க. பத்தியா மிக்ஸி ஜார் எந்த நிலையில இருக்கீங்கன்னு. வளையல் எங்க வீட்டுல மட்டும் தான் உள்டாவா இருக்கும். அது இந்த மாதிரி வளையல் வச்சிருக்காங்க. வளையல் தான் இருக்கு அதிகபட்சம் அந்த வளையல் தான் இருக்கு. இந்த இருக்கு கவி. கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். எங்க அம்மா எப்பவுமே காசு ஒழிச்சு வைப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த சக்கரை டப்பா இந்த டப்பா அந்த டப்பா தான் வச்சுப்பாங்களே. அதுக்கு இங்க சீனே கிடையாது. இப்ப பாருங்க, கண்டிப்பா சொல்றேன், இதுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு 10 ரூபாய் வச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா என் நம்பிக்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். இது எங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் குண்டா. பாத்தீங்களா, தெரியுதா? இப்ப பாருங்க, இது உள்ள கையை விட்டா எதனா ஒண்ணு கிடைக்கும். ஐயோ அம்மா, என் பேரை காப்பாத்துது தெய்வமே. என்ன உங்க அம்மா உசாராயிட்டாங்கடா சொன்னா, எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொருளா இதுதான் இருக்கும். நான் சொன்னேன், நீங்க நம்பல. ஒண்ணு எடுத்துட்டேன்னா பாருங்க, அது இதெல்லாம் எங்க அம்மா சின்ன வயசுல நான் யூஸ் பண்ணது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இதுக்குள்ள வச்சுப்பாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன்னா, நான் எந்த நிலைமையில இருந்து இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் நான் புரிய வைக்கணும். எங்க வீட்டுல என்னென்னலாம் எல்லாரும் நினைச்சுப்பீங்க, நாங்க ரொம்ப ரிச்சு, அதனாலதான் இப்ப வீட்டுல நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க. நான் சென்னையில இருக்க ஹோம் டூருக்கும் இந்த ஹோம் டூருக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் காட்டணும். எங்க அம்மா என்ன பண்ணுவோம், இந்த புடவைக்குள்ள காசு வச்சிருப்பாங்க. கைத்ரி சரி, இப்ப என்னமோ இல்லையே என்னவோ. சரி விடு, பரவாயில்ல, பாவம் எடுக்க. சரி ஓகே காய்ஸ், அந்த இடம் தான் நம்மள பழி வாங்கிடுச்சு. இன்னொரு இடம் இருக்குது, அது நம்மள வாங்காதுன்னு நினைக்கிறேன். இங்க வாங்க பாக்கலாம். ஐயோ, இதுவும் பழி வாங்கிடுச்சு. என்ன இருக்கு எங்க வீட்டுல வந்து பாருங்க, இங்கிட்ட காமிச்சிட்ட ரேஷன் அரிசி தான் நம்ம வீட்டுல இருக்கும் எப்பவுமே. எங்க அம்மா மோசமா என்ன பழி வாங்கிடுச்சு. எப்ப கை விட்டாலும் எதனா ஒண்ணு கிடைக்கும். ஆனா இந்த டைம் இருக்கும், ஆனா நமக்கு அது எடுத்து இது பண்ண தெரியல. இல்ல சோ அம்மா மிக்ஸி, அம்மா கிரைண்டர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. சின்ன புள்ள சாக்லேட் வச்சுக்கிது பாருங்க. எங்க அம்மா சாப்பிடாது, ஆனா பிள்ளைங்க வந்தா கொடுக்கும். இதெல்லாம் எனக்கு எட்டவே எட்டாது. ஆனா இதெல்லாம் இப்ப இங்க இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் எனக்கு எட்டவே எட்டாது. இது வந்து நம்ம வீட்டுல இப்ப ஒரு பிளாஸ்க் யூஸ் பண்றோம்ல, அதோட கவர் இது. இந்த கட்டில் தச்சுட்டாங்களா? நம்ம போன டைம் வந்தப்ப அந்த கட்டில் தச்சிருந்துச்சு. எப்படி இருந்துச்சுல, உள்ள போயிட்டு இங்க பாத்தீங்களா,
சின்ன இது ஜல்லடை. ஆமா இல்ல அப்பளம் எதனா வறுத்து போறதுக்குள்ள. அப்புறம் வேற என்னலாம் இருக்கிறது? அம்மா கிரைண்டர் இதெல்லாம் யார் வீட்டுல இருக்கா? இந்த கட்டில் வந்து போன டைம் நாங்க வந்தப்போ பாத்தீங்கன்னா உள்ளேயே விழுகிற அளவுக்கு போயிடுச்சு. ரெண்டு பேரும் காலை விட்டு இப்படி உட்காந்து இருப்போம். 2 பேரும் காலாட்டின்னு. ஆனா இந்த ட்ரிப்பு ஆமா நல்லாவே தச்சு வச்சிருக்காங்க. இங்க வாங்கல, நான் உங்களுக்கு உண்மையாலுமே ஒண்ணு காட்டணும். இப்ப இது கிடைக்குதா இல்லன்னு தெரியல. இப்ப சில்வர்ல தான் மேக்ஸிமம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இது பேர் பாத்தீங்களா? படின்னு சொல்லுவாங்க. இது படி. இது வந்து மரக்கான்னு சொல்லுவாங்க இது பேரு. ஏன்னா எங்க அம்மா அதிக டைம் மரக்கா சுத்தின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட பெருசு இருக்கிறதுலே படியில பெருசுன்னா இதுதான் மரக்கா. இதுல வந்து அந்த நிலக்கல்லாம் அள்ளி போடுவோம். நிறைய வேலை இருக்கும் இதுல. இது வந்து நான் சின்ன வயசுல குட்டியா யூஸ் பண்ண சேரு. இப்ப உட்காந்துனா ஊந்து கிழிஞ்சு போயிடும். அதனால அங்கேயும் அதே மாதிரிதான் புதுசு புதுசா இருக்கிற பாத்திரம் அது இது அப்படிங்கறது எல்லாத்தையுமே அம்மி உள்ள வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த டிவி ரொம்ப சூப்பர் டிவி. இதுக்கு ஏதோ ஒரு ஸ்பேர்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு டைம் எங்க அம்மாக்காக நான் வாங்கிட்டு வந்து சாக்லேட் போன வருஷமும் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இது வந்து எங்க அம்மா, இது வந்து என்னோடது. எங்க அம்மா சூட் பண்ணிக்கினாங்க இந்த டப்பாவை. சரி விடுங்க அவங்க தானே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து குட்டி குட்டியா புது திங்ஸ் என்ன வச்சிருப்பாங்க. பெட்ரூம் முடிஞ்சு நம்ம இப்போ வந்து பூஜை ரூம் பார்க்க போறோம். இது வந்து எப்பயாச்சும் நம்ம வீட்டுல ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் வந்தா நிறைய ஜனம் வந்தா சமைக்கிறதுக்கான கரண்டி. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ அதை தான் எல்லாருமே மேலே பார்த்துருப்பீங்க மூட்டை போட்டுருக்கிறத. கைஸ் இங்க பாருங்க, இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. இதுக்கு பேர் பிள்ளையார் மனை. இதை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் எங்க வீட்டுல கண்டுப்பாங்க. பிள்ளையார் வந்துச்சுன்னா இந்த பாருங்களேன், அந்த சர்க்கிள் கூட அப்படியே இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், வந்த வகத்தை எடுத்து வச்சு காய் கட் பண்ண ஆரம்பிச்சேன். கேவியா வாங்கின ஒரு வாட்டி என் காய் கட்டு இருந்து அது வந்து இப்போ உஷாராயிட்டேன். இதை கண்டுக்கிறதே கிடையாது. நான் இங்க வா பட்டு, நான் சொன்னேன் இல்ல மார்னிங் உளுந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உளுந்து தான் இது. காட்டுங்களேன். தெரியுது. இந்த உளுந்து வச்சு செஞ்ச காய்கறி அப்படியே போண்டா புசு புசு புசுன்னு வரும். இதெல்லாம் ரொம்ப மருந்து அதெல்லாம் போடாம இது பண்ண போண்டா இல்ல உளுந்து. இன்னும் எடுக்கலாமா? இருங்க, எங்க அம்மா இது காமிச்சிரு. இது ஒரு முக்கியமான இடம். ஆமா, இது எங்க அண்ணனோட லைப்ரரி. அவன் படிக்கிறதுல நிறுத்தவே முடியாது. அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். உன் ஞாபகம் இருக்கா காயத்ரி? தெரியும். நம்ம வீட்டுல ஒரு வாட்டி வந்து புக் இருக்கா அப்படி. எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, தயவு செய்து இந்த வத்தி ஏத்தி சாமி கும்பிடுறாங்க, தயவு செய்து நந்துடாதீங்க. அது கொசுவத்தி. சரியா? இங்க வந்து இது வந்து எலி பிடிக்கிறது தெரியுமா காயு? தெரியும். எலி பிடிக்கிறது தெரியும்ல. இப்பதான் அதனால நிறைய. ஆமா, நம்ம வீட்டுல ஏன் தெரியுமா எல்லாமே குண்டாவுல வச்சிருக்காங்க. அது வந்து எலி வராது அப்படின்றதுனால இங்க எலி ரொம்ப நாசம் பண்ண ஆரம்பிச்சு. அப்பெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. இப்பதான் இந்த ஜன்னல் வழியா தான் நான் என்ன பண்ணுவேன், எங்க அம்மா வேலை விட்டு வந்தாங்கன்னா எட்டி ஜன்னல் வழியா தெரியுதா பின்னாடி பாப்பா பத்துனுக்குது. அப்படியா? கண்ணுக்குட்டி. இங்க பாருங்களேன், நான் இங்க நிப்பேன் காயத்ரி. எங்க அம்மா வராங்கன்னா வச்சுக்கேன், டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் இதுல பாப்போம். எங்க அம்மா வேலை விட்டு வராங்கன்னா தெரியும் அங்க இருந்து டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படிக்கிற இருக்கும். இது வந்து எங்களோட பூஜை ரூம். ரொம்ப அழகா இருந்துச்சு. நாள் ஆக வருஷம் ஆக வீடு எல்லாமே ரொம்ப. ஆனா எனக்கு இந்த வீடு எடுக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது எத்தனை வருஷம் இந்த வீடு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா வீடு புதுசா ரெனியூவல் பண்ணி கட்டிடுவாங்க. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வீடு கட்டுறதுக்குள்ள இப்படி ஒரு ஹோம் டூர் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணுச்சு, இது எடுக்கலாம் வா, உன்னோட ஓல்டு ஹோம் டூர் எனக்கு காட்டி ஆகணும், நீ பிறந்து வளர்ந்து நம்ம வாழ்ந்த வீடை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தா. எனக்கு வந்து இது எடுக்கிறதுல ஒரு 0% எனக்கு உடன்பானே இல்லை. ஆனா வந்து நம்ம ஹோம் டூரும் எப்படி இருக்குன்றது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. இது வந்து எங்க அண்ணன் சின்ன வயசுல எழுதுனது சிவமயம். ஆமா, இங்க ஒரு பிள்ளையார் வரைஞ்சு வச்சிருந்தான். அதோட தலையோட கிரீடம் மட்டும்தான் இப்ப இருக்கு, எதுவுமே காணும். ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மாடுன்னு சொல்லுவாங்க. அம்மா பாத்தீங்களா இப்ப கொசுவத்தி ஏத்து போச்சு. ஆனா ஒரு வத்தி ஏத்தி வச்சு என்னைக்கு 5 கிடையாது இல்ல, அது ஏத்துனாங்களா வத்தியா? இதே எங்க அம்மாவோட ஸ்டைல். அடுத்த வெள்ளிக்கிழமை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே தெரியும் கவி வீட்டுல வந்து பெருமாள் சாமி கும்பிடுறவங்க அப்படின்னு. சோ அதனால அவங்கதான் முன்னாடியில இருப்பாங்க. ஐயோ, எனக்கெல்லாம் பீரியட் ஆச்சுன்னா காயத்ரி இங்க உள்ள அலோடே கிடையாது. அந்த வெளியிலே தான் கிடக்கும். உனக்கு மட்டும் இல்ல, யார் வீட்லயுமே பீரியட் ஆனா இப்ப சிட்டில எல்லாம் இங்க படுக்கிறாங்கன்னா அங்கே பக்கத்துலயே படுத்துக்கிறாங்க. ஏன் பெட்லயே படுத்துக்கிறாங்க, ஏன் நம்மளுக்கே நடக்கலையா, நம்மளே பண்ணலையா, அந்த மாதிரிதான். சோ வந்து இந்த வத்திக்கு வேணும் சூனியம் வச்சுட்டான். ஆமா, எரிய மாட்டேங்குது. சோ நம்மளோட இது வந்து எங்க அம்மாட்ட சொல்லணும் அந்த மாதிரி உடஞ்சது உள்ள வைக்காதுன்னு வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கோமாதாவை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கைஸ். நான் கூட நம்ம வீட்டுல வந்து கோமாதாவும் கண்ணுக்குட்டியும் சேர்ந்தாப்புல
வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து எங்க அண்ணா வந்து இந்த சிலை செய்யறவங்க வீடு இருக்கு. அப்போ எப்பயோ சின்ன வயசுல இட்டு அந்த ஒண்ணு இது சில்வர் இதுவே அது பேர் என்னது, எனக்கே எங்க கண்ணு பட்டுருங்களே. இங்க பாத்தீங்களா தவழ்ந்துட்டு இருக்கிறாரு. இது வந்து அம்மாவுக்கு வந்து அது தவழ்ற கிருஷ்ணா, அது வெள்ளி விலை கொடுத்துருக்காங்க. இது வந்து மரத்திலே இருக்கும். இது வந்து பாரம்பரியமா எங்க ஆயா காயாலாம் வச்சதுல இருந்தே இருக்கு. எனக்கு அந்த விநாயகர் தான் பிடிக்கும். ஏன்னா விநாயகர் மாடத்துல அந்த விநாயகர் தான் எப்பவுமே வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நம்ம வீட்டுல இருக்க போட்டோஸ்லயே ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த போட்டோ தான் ரொம்ப இஷ்டம். ஆமா, நான் தூங்கும் போதுல அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துனே தான் தூங்குவேன் சின்ன வயசுல. இது வந்து விளக்கு நம்ம வீட்டுல எப்பவுமே காமாட்சி விளக்கு 2 வச்சிருப்பாங்க அம்மா. இது வந்து நான் நம்ம வீட்டுல எல்லாம் எல்லாருமே பார்த்த வரைக்குமே காமாட்சி விளக்கு அப்படின்னா 1 தான் பாத்திருக்கேன். ஆனா இங்க வெள்ளி விளக்கு இருக்கு. பட் ஓகே, ஆனா எதுக்கு காமாட்சி விளக்கு 2 வச்சு ஏத்துறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இல்லடா, இங்க ஒண்ணு வைப்பாங்க, நல்லா இருக்கும். அதான் ஏன் 2 விளக்கு வச்சு ஏத்துறாங்கன்னு தெரியல. விளக்கு 1 தான், 1, 3, 5 அப்படிதான் எனக்கு தெரியும். ஆனா அம்மா போன டைம் வந்து திருப்பதி வாங்கினது மொட்டை நானும் அம்மாவும் சேர்ந்து போட்டோம். அப்போ முட்டை இல்ல மொட்டை. அப்போ வந்து நானும் அம்மாவெல்லாம் வாங்கினது. இங்க பாத்தியா கைஸ், பொரி என்னது பொரி. நானும் வந்து எப்பயோ காலி பண்ணிட்டு இருப்பேன். சரி ஓகே, இப்ப வந்து நம்ம ஹால் கிச்சன் எல்லாம் பார்த்தாச்சா. கிரைண்டர் இது ஃபேன் போல. தரை காட்டுல பாருங்க, உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் நம்மளோட தரை. நாங்க போன டைம் வந்தப்போ இங்கதான் படுத்திருந்தோம் கரெக்டா, நானும் கவியும். இது சேம் இதே இடத்துல தான் படுத்திருந்தோம். ஆமா, ஏன்டா கொஞ்ச நேரம் நீ பேசுறீங்க. அதுதான் ஃபைனல் முடியவே பாருங்களேன். நாங்க வந்து இந்த இடத்துல லைனா படுத்துப்போம். யாருன்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா படுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் எங்க தம்பி படுத்துப்பான், அதுக்கப்புறம் நானு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன். நான் என்ன திரும்ப பண்ணுவேன், எனக்கு உச்சம் வந்துச்சுன்னா இங்க அடிச்சு விட்டா சண்டை வரும்னு சொல்லிட்டு நான் எழுந்து போய் அவங்க கிட்ட உட்காந்து அந்த ஜன்னல் பக்கமா அடிச்சுட்டு திருப்பி வந்து என்கிட்ட படுத்துக்குவேன். காலையில அவர் முத்துன்னு வாங்குவாரு, நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இதுதான் வரும் அந்த யூரியன் சிங் சிங். சோ அதுக்கப்புறம் ஃபைனலா ஆமாமா, அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுமா, கொசு கடிக்குது. எங்க அம்மா பாருங்க, இவ்வளவு நேரம் கொசு வத்தி ஏத்தி நின்னாங்கல்ல, நான் கூட அவங்களுக்கு தெரியுமா குட்டிக்கு இவருக்கு ஏத்தி வச்சிருக்காங்க. போரெல்லாம் போத்தி விட்டுருக்காங்க பாரு. கொசு வலை பாத்தீங்களா, கொசு வலை எல்லாம் ஏத்தி என்னமா எங்க அம்மா ப்ரொடெக்ஷன் பண்ணின்னு இருக்குது. எனக்கே என் கண்ணு பட்டும் போல. எங்க அம்மா கூட இப்படி சொட்டர் போயிட்டு விட்டது இல்லடா. என்ன கவிமா டார்லிங், என்ன டார்லிங் செல்லக்குட்டி, அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு. எனக்கே கால் வைக்க ஒரு மாதிரி இருக்கு. குழந்தைக்கு எதனா ஒண்ணு நல்லா ரெடி பண்ணும். ஆமாமா, இங்க ஒரு மாங்காய் மரம், ஃபர்ஸ்ட் இங்க எலுமிச்சை மரம் நான் பார்த்தேன் இல்ல, அந்த ஜன்னல். அதுதான் கைஸ், வீடு எல்லாம் பாத்தீங்களா கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் நம்ம வீடு. இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து காம்பவுண்ட் வந்து இந்த கருங்கல்ல தான் வைப்பாங்க. பார்த்து மிதிச்சாத, கீழே பார்த்து நட. தெரியும். ஐயோ கண்ணு தெரியாத கலக்குறேன். சரி ஃபைனலா பாத்துக்கலாம். ஆமா, ஃபைனலா வந்து இதுதான் என்னுடைய உயிராகிய உயிர். இங்கதான் தூங்கும். எங்க பாட்டி இங்கதான் படுத்துக்குவாங்க. காயு நிக்குது இல்ல, அந்த இடத்துல படுத்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். பட் இப்ப இல்ல. எனிவே மிஸ் யூ. நான் இருக்கேன்ல. ஆமா, இது பாத்தீங்களா ஃபேனு. அப்ப இது எங்க பாட்டிக்காக போன ஃபேனு. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு வாட்டி கூட உடம்பு சரியில்லாத ஆனதே கிடையாது. சோ இதுதான் வந்து அவங்க பாட்டி தங்கறதுக்காக அவங்களுக்குன்னு செதுக்கப்பட்ட ஒரு ரூம். சோ அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்டோர் ரூம். நம்மலாம் இப்போ ஸ்டோர் இங்க இது பக்கத்துல கைதிரி, இங்க பாட்டி பத்தானா நான் இங்க படுத்துக்குவேன். நான் இங்க படுத்துக்குவேன், அந்த போன் இருக்க இடத்துல. சோ இது அப்படியே நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரியான ஒரு ரூம் தான் இது. நல்லா இருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் गाइस. இது எங்க பாட்டி ஒரு ரூம். அது இது கதவுலாம் பாத்தீங்கன்னா சின்ன கதவு, இவ்வளவுதான். தாண்டி மன தெரியும் பாத்தீங்களா, இவ்வளவுதான் இருக்கும். இதுல இருந்து தாண்டி போற அளவுக்கு தான். சோ ரொம்ப அழகா இருக்கு. நம்மளோட மீட்டர் பொட்டி. இது காயுவோட சொந்தக்காரோட ஃபேஸ். நம்ம மீட்டர் பொட்டி गाइस. இது இப்படிதான் இருக்கும் நம்ம வீடு. சோ ஃபைனல். ஆமா, ஃபைனலா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வெல்கம்ன்றது கிட்டத்தட்ட எங்க அண்ணன் 6th என்னமோ படிக்க சொல்ல எழுதுந்து. சோ இப்ப வரைக்கும் அது அப்படியே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே இருக்கு. இத்தனை வருஷமா அது அப்படியே இருக்கு. அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து சின்னதா இருந்தாலே அந்த வீட்டை எவ்வளவு அழகா வச்சுக்கணும்னு ஒரு மெயின் செட் வந்துரும். இப்போ வந்து இதோ நம்மளோட இன்னொரு தெரு இல்ல, நமக்கு வீடு இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த தெருவுல ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நெக்ஸ்ட் வேற தெருவுக்கு கொல்ல கதவுன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுதான் இது. அந்த தெருவுல ஸ்டார்ட் பண்ணி மறு தெருவுக்கு வர அளவுக்கு நமக்கு வீடு இருக்கு. சோ இதுதான் நம்மளோட கொல்ல கதவு. இது வந்து நெக்ஸ்ட் தெரு. இது வந்து பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில சூப்பரா இருக்கும். இதுதான் நம்மளோட வீடு. இங்க குளம் இருக்கும். அந்த என்னது
நம்மளது இந்த குலகாயோ இந்த ஓடு தான் நம்ம வீட்டுல இப்ப மாத்துவாங்க வந்து. இப்ப மாத்துறாங்களா இல்ல வேற வீடு போடுறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம் மேபி. ஆமா, ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ அங்க இருந்து இது வரைக்கும் எங்க வீட்டுல இந்த பக்கம் அடிச்சாங்கன்னா இந்த பக்கம் தெருவுல பூந்து ஓடுவோம், இந்த பக்கம் அடிச்சாங்கன்னா இந்த பக்கம் தெருவுல பூந்து ஓடுவோம். செம்ம ஜாலியா இருக்கு. அது இருக்குது. இத காமிச்சியா மாதிரி இந்த மேட்டு? ஆமா, இதுதான் அரிய வகை மேட். எத்தனை பேரோட இதெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட எனக்குமே மேட்டு இந்த கோணி பை தான். எங்க ஊர்ல எல்லாம் இன்னும் மேட்னா என்னன்னு தெரியாது. இப்பதான் நம்ம மேட் எல்லாம் புதுசு புதுசா வச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து இந்நாள் வரைக்குமே நமக்கு தெரிஞ்ச மேட் வந்து அவங்கதான். அப்போ இது எப்படி ஃப்ரண்ட் வச்சுக்கிறது? கைஸ், எங்க அம்மா நான் கிளம்புறேன்னே எங்க எங்க அது பேர் என்னது, நம்ம மரத்துல காயெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, எனிவே இது யாருன்னு தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ். நிறைய போட்டோஸ் அண்ட் சர்ப்ரைஸ் பாருங்க. ஆமா, என்ன போட்டோ கைமா அது? இது ஆக்சுவலா கவி அம்மா வந்து 2 போட்டோ வச்சிருந்தாங்க. ஸோ வந்து நான் எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டேன். எனக்கு அந்த போட்டோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டு ரேஷன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கவியோட அப்பா போட்டோ இருக்கும். ஸோ அப்பா இல்லை அப்படின்னா கவியோட அம்மா போட்டோ இருக்கும். ஆனால் அதுக்கு மாறா வீட்டு தலைவின்னு ஒரு ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா கவியோட போட்டோ போட்டு தான் வந்திருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம். பட் எனிவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த போட்டோ நான் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போறேன். இந்த போட்டோ நான் பின் பண்றேன், எல்லாரும் மறக்காம பாருங்க, சரியா? ஓகே. இந்த போட்டோ எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 28. ஓகே ஓகே, 20 தான் இருக்கும். அம்மா 10 வருஷமா 13 வருஷம் 13 வருஷம் பார்க்குறேன். கிரேட். ஓகேம்மா, பாய் சொல்லுமா. பை காய்ஸ். கையில் ஒரு பூ இருக்கு, அது யார் கொடுத்தா? மம்மி தான். பத்தியா? சரிப்பா, பாய் பாய் பாய். கைஸ், நீங்கள் வந்து நினைப்பீங்க நான் வந்து இப்படி வாழ்ந்துருக்கலாம் அப்படி வாழ்ந்துருக்கலாம்னு. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் இன்ன வரைக்கும். நீங்கள் வந்து சென்னை ஹோம் டூர் பாருங்க, அங்கேயும் இங்கே இருக்கிற வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய மெமரிஸ், அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய கெட்ட மெமரிஸும் இருக்குது, நல்ல மெமரிஸும் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இப்போ வந்து எல்லாமே என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்துச்சு கைஸ். ஓகே வீடியோ கைஸ், இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம். ஃபுல் ஹோம் டூர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த தெருல ஸ்டார்ட் பண்ணி பக்கத்து தெருல முடிகிற அளவுக்கு இந்த தெருல முடிகிற அளவுக்கு நம்ம வீடு. ஆனா வீடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வீடு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து வீடு அப்படிங்கறதுனால அந்த எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணாம அதை அப்படியே வச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த வீடு இப்படியே இருக்கும் அப்படின்னு தெரியாது. கடவுள் புண்ணியத்துல இந்த வீடு என்னால மறக்க முடியாது. நானு இந்த இடம் இருக்குல்ல கைஸ், இங்கதான் வந்து தூங்குவோம். இதுல கட்டி விடுவாங்க, அந்த பேர் என்னது, ஊஞ்சல், தொட்டில் யானைன்னு சொல்லுவோம் நாங்க. அதை வந்து கட்டி விட்டாங்கன்னா இங்க இருக்கும். இங்கதான் எங்க அம்மா எங்களுக்கு தூங்க வைக்கும். சோ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை இப்படி ஒண்ணு எடுத்து போடுறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வீடியோ பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால இருக்கும்போது இந்த வீட்டை நாங்க பாத்துக்கணும், அது எங்களுக்கு எப்பவுமே ஒரு மெமரியா இருக்கணும் அப்படிங்கறதுனால மட்டுமே தான் இந்த ஹோம் டூர் எடுத்திருக்கோம். சோ இதைதான் கவி பிறந்து வளர்ந்து இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஒரு வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த வீடு தான். இந்த வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் கவி இப்போ சிட்டில உள்ள அந்த வீடை நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் டிஃபரன்ஸ் இவங்களோட வளர்ச்சியும் பிளஸ் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ண அந்த ஒரு விஷயமும் தான். ஓகே கைஸ், இந்த ஹோம் டூர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, பை கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடணும் அப்படின்னா மறக்காம வந்து சொல்லுங்க. ஓகே, பை.